ஹர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. கடகராசினியர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். பக்தி ஒளி மூலியமாக இன்னைக்கு நம்ம கடகராசினியர்களுக்கு நட்பு கிரகங்கள் யார், பகை கிரகங்கள் யார், இது நமக்கு என்ன பலனை தரும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். இந்த கடகராசினியர்களுக்கு சந்திர பகவான் அதிபதி. இந்த சந்திர பகவான் நட்பாக இருக்கக்கூடியவர் விருச்சிக ராசி, மீன ராசி, ரிஷப ராசி, கடக ராசி, கன்னியா ராசி. கடகத்துக்கு கடகராசிக்காரனே நட்புக்காரகன். என் ஃப்ரெண்டோட வீட்டுல பூஜை பண்றதுக்கு போன ஹோமத்துக்கு அவர் கடகராசி. அவருடைய தம்பி, அவருடைய மாமனார் எல்லாரும் அதே கடகராசிக்காரர்கள். ரொம்ப அந்நியமா இருப்பாங்க. அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கலை இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படிங்கறத அப்புறமா சொல்றேன். இந்த கடகராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியுடைய சாயல் நிறைய வரும். கடகத்தில் இருக்கிறவனுக்கு அதிர்ஷ்டம் ஜாஸ்தி. அடுத்ததாக இந்த கடகராசினியர்களுக்கு விருச்சிக ராசிக்குடையவன் செவ்வாய். இங்கே சந்திரனுக்கு செவ்வாய் மங்களகாரனாக நட்புக்காரனாக இருக்கிறார். கடகராசிக்கு விருச்சிக ராசி ஒத்து வரும். அடுத்ததாக மீனராசி. கடகராசி சந்திரன், இங்கே மீனராசி குரு பகவான். குரு மங்கள யோகம், சந்திரமங்கள யோகம் என்று சொல்வார்கள். ஆனா அதான் முகம் அழகா இருக்கும் சொன்ன பாருங்க. செவ்வாய் வரார், குரு வரார். அடுத்ததாக ரிஷபராசி கடகராசி நேயர்களுக்கு சுக்கிர பகவான். இங்க கடகத்துல சந்திரன், இங்க சுக்கிரன். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு. அடுத்ததாக கடகராசிக்காரே கடகராசிக்கு நட்பு. இந்த கடகராசிக்காரனுக்கு கன்னியா ராசிக்காரன் புத பகவான் நட்புக்காரனாக வருகிறார். இந்த புத பகவான் இந்த சந்திரனுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? அதிக அளவுக்கு இந்த சந்திரன் இந்த கடகராசிக்கார வேகமா வேலை செய்வான். அடுத்தவன் பேச்சே கேட்க மாட்டான். இவனுக்கு நட்புக்காரர் யார் யார் பார்த்தா விருச்சிகம், மீனம், மேஷம், ரிஷபம். இந்த ரிஷபம் என்ன பண்ணுது, கடகம் என்ன பண்ணுது, கன்னி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார்கள். சார் பகை கிரகம் யார் யார், என் பகையாலே சொல்லுங்கம்மா. துலா ராசி. துலாத்துக்குடையவன் சுக்கிரன். அவனே இங்க ரிஷபாதிபதியா இங்க சுக்கிரன் நட்பா இருக்கான். துலா ராசிக்காரன் உங்கள்ட்ட அந்த அளவுக்கு பகையை உருவாக்க மாட்டான். சரி, அடுத்ததாக தனுர் ராசிக்காரன். இங்க மீனம் குரு பகவான். அங்க பகை தனுஷு. அந்த பகை உங்களை ஒன்றும் பண்ணாது. அடுத்ததாக கும்பராசி, மேஷராசி பகை. மேஷத்துக்குடையவனே இங்க இருக்கான் விருச்சிகத்துல செவ்வாய். அப்ப யார் சார் ஒரே ஒரு ராசி தான் ஒரு ராசிக்கு பகையாக மாறும். நீங்க எப்ப எந்த ராசியில வேணா போய் பாருங்க, 4-5 ராசி வரும். ஆனால் ஒண்ணு மட்டும் துண்டா நிற்கும். அதுதான் இங்க கும்பம். இந்த கடகராசினியர்களுக்கு கும்பராசியா இருக்கக்கூடியவர்கள் ஒத்தே வரமாட்டான். இந்த கும்பராசி இருப்ப ஏதான இந்த கடகராசி விளையாடினான்னா ஜெயிலுக்கு போக தன்மையை உருவாக்கிடுவான் கும்பராசிக்காரன். சார் இவங்கெல்லாம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீ கண்டுபிடிக்க முடியாது. பழகிறவன்ட்ட போய் என்ன ராசி நான் கேட்க முடியும்? அதெல்லாம் பண்ண முடியாது. இதற்கு என்ன பண்றது தீர்வு அப்படின்னா, இந்த கடகராசி நேயர்களுக்கு ஒரே ஒரு ஆள், அருமையான ஆள், தெய்வத்திலேயே பெரிய தெய்வம். விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞான அருள்பவனே. ஏன் கடகத்துக்குரிய சந்திரன். இந்த கடகராசிக்கு பகை ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தேன்னா துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ஆனா துண்டா நிக்கிறது கும்பராசி மட்டும்.
அப்ப இந்த கும்பத்துக்குடையவன் சனி பகவான். சனி பகவான் இங்க சந்திரனுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் ஒரே ஒரு ஆள் கண்டா பயப்படுவார். யாருன்னா புள்ளியார கண்டா அலறுவர். புள்ளியார கண்டா அப்ப புள்ளியார் அவருக்கு அதிபதியா இருக்கும்போது இங்க சனி பகவான் நட்பாக வர வச்சிருவர். பகையா இருந்தா கூட புள்ளியார் இருக்கும்போது சனி பகவான் பகைக்காரன் எதுவும் செய்ய மாட்டான். அதனால நீங்க டெய்லி விநாயக பெருமானை காலையில் சொல்லுங்கள். ஓம் கங்கணபதியே போற்றி, ஓம் ஞான கணபதியே போற்றி, ஓம் செல்வ கணபதியே போற்றி, ஓம் சுந்தர கணபதியே போற்றி, ஓம் செல்வ கணபதியே போற்றி போற்றி. இப்படிதான் விநாயக பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஒரு சொற்பொழிவுல பேசிட்டு இருக்கேன், நல்லா கேட்டுங்க. குறுக்க வந்து கேட்கிறான், சார் நம்ம சொல்ற டாபிக்கே மறந்து போயிடும் போல இருக்கு. ஒரு ராசியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நேரவே வந்துட்டார் மேடைக்கே சொற்பொழிவில். அது ராமாயணத்தை வச்சு சொல்லக்கூடிய ராசியாதிகளை கடகராசிக்காரனே வந்து கேட்கிறான், சாமி எனக்கு இது நல்லா இருக்குமான்னு கேட்கிறான். நான் அங்க சொற்பொழிவு சொல்றதா இல்ல ஜோசியம் பார்க்கறதா? அப்ப அவனுக்கு கொடுத்த ஒரு மருந்து என்ன தெரியுமா சார்? புள்ளியார போய் வழிபடுறான்னு. புள்ளியார சொல்லிட்டு போனேன். நீ நல்லா நம்பினா நம்பாட்டா போங்க. அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி அதே ஏரியால அங்கேயே போய் சொற்பொழிவுக்கு போனேன். அவரே வந்துட்டார். வந்தா நான் சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வேஷ்டிலாம் வாங்கின்னு வந்து மரியாதை பண்ணி, சாமி நான் நல்லா இருக்கேன்னு. ஐயா நீங்க யாருன்னு கேட்டேன். நீங்க அன்னைக்கு சொன்னீங்களா மேடையில வந்து நான் வந்தோன்னே கத்தினீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். அருமையா இருக்கேன் சார், 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், பையன் வேலைக்கு போயிட்டான், நான் வெறும் கூலி தொழிலாளியா இருந்தேன், ஆனா நீங்க ஒரே வார்த்தையில எங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தினீங்க. அப்ப அவர் வந்து எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா சொன்னார். என்ன சார் பண்ணேன்னு? நீங்க கொடுத்த மருந்துதான். விநாயக பெருமானை டெய்லி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன். நான் ஒரு ஸ்பேனரை தொட்டேன்னா, விநாயகா இந்த நெட்டு உள்ள போகணும். அந்த பக்கம் ஏதானே காத்து பிடிக்கிறேன்னா, விநாயகா டயர் வெடிக்காம இருக்கணும். மூச்சுக்கு 300 வாட்டி விநாயகா 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 புள்ளியாரப்பா கணபதியே அப்படின்னு சொல்றான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டிலாம் இருப்பா. அவெல்லாம் உட்காந்துக்கும் போது சரி, எழுந்துக்கும் போதும் சரி, ஏதான ஒரு மனக்கவலையா இருந்தாலும் சரி, என்ன தெரியுமா சொல்லுவா? பெருமாளே அப்படின்பா, இல்லைன்னா சிவ சிவாம்பா, ராம் ராம் அப்படின்பா. இதெல்லாம் என்ன? எது நம்ம மனசுல கலசமா இருந்தா கூட அந்த சாபங்கள்லாம் அதுல வராம அந்த பிரச்சனைகள் விலகணும் அப்படின்னு சொல்லுவா. நீ இந்த காலத்துல போய் சொல்றேன்னு வச்சுக்கோ, ஐயோ அப்படின்பா உடனே. ராம் ராம் அப்படின்னு சொல்ல வராது. அதனால்தான் நாமதயத்தை சொல்லுங்கள். கடகராசினியர்கள் விநாயக பெருமானை சொல்லுங்கள். ஒரே மந்திரம் தான். புள்ளியாரப்பா காப்பாத்து, உன் வாயில எப்படி வருதோ புள்ளியார் அப்படி கூப்பிடு. அப்படிப்பட்ட இந்த கடகராசினியர்களுக்கு சனிதான் நிறைய பகையா வரார். கும்பராசிக்காரர்கிட்ட ஜாக்கிரதையா பழகுங்க. சார் இவனை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்பா. உன்னைய ஒருத்தன் எதுக்குறான்னு வச்சுக்கிய 100% கும்பராசி. அப்படி ஒரு நிலைமையா இருக்கும். அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது ஐயா. அதனால பகையாளி விட நட்பாகிறதுக்கு நீங்க விநாயக பெருமானை காலையில இருந்து ராத்திரிக்குள்ள சொல்லுங்க 11 வாட்டி. உங்களுக்கு கோவில் எல்லாம் போய் சொல்லல, நீங்க எழுந்துக்கும் போதோ, வண்டி ஓட்டும் போதோ, நடந்துட்டு இருக்கும் போதோ, அப்பா விநாயகா காப்பாத்துறா, புள்ளியாரப்பா காப்பாத்துறா அப்படின்னு நீங்க கடகராசிக்காரர்கள் சொன்னேன்னா உங்களுக்கு பகையாளிகள் நட்பாக மாறுவார்கள். ஆனால் ஆன்மீக செல்வந்தர்களே, கடகராசி நேயர்களே, விநாயக பெருமானை நாவினால் சொல்லி மனசார நினைத்து உங்களுடைய பகை கிரகங்களை நட்பு கிரகங்களால் மாற்றிக்கொள்ளுங்கள். நம பார்வதீபதையே, அரகர மகாதேவா. ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய்.